வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தம்ப்நெயில் டைட்டில் பார்த்தா வந்திருப்பீங்க. ஆமாங்க, வெஜ் புலாவ் செய்ய போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு ஒரு வெஜிடேரியன் ஃபுட் தான் செய்ய போகிறோம். ஏன்னா இன்னைக்கு கொடுத்த ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட் கொடுங்க தாத்தா பாட்டின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு வீடியோ ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. முதல் இடத்துல வெஜிடேரியனாக கொடுங்க வயசானவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி எக்கும் கூட ஆட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ வெஜிடபிள் புலாவ் ப்ளஸ் எக் மசாலா ஒரு ஸ்வீட் கொடுக்க போகிறோம். வழக்கம் போல் இல்லாமல் இந்த தடவை வந்து நம்ம தாத்தா பாட்டி கூடயே அவங்க கூடயே சேர்ந்து அவங்க இடத்துலையே சமைச்சு சுட சுட அவங்களுக்கு பரிமாறலாம். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணி வரது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour ஆகும். ஸோ அதனால் இந்த தடவை இவங்க கூட சேர்ந்து அவங்களே வந்து காய்கறிலாம் கட் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. தக்காளி வெங்காயம்லாம். வெஜிடபிள் புலாவ் வந்து நம்ம இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. காரத்துக்காக பச்சை மிளகா, ஆனியன் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வெள்ளை வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணுறோம், சிவப்பு வெங்காயம் கிடையாது. ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். புலாவ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அவுட்புட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்பான்சர் வந்து பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து யூஎஸ்ல தான் இருக்காங்க. அவங்க இன்னொரு வீடியோ ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அது அப்புறமா நம்ம இன்னொரு நாள் டைம் கிடைக்கிறப்ப செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, வழக்கமாக நம்ம சாப்பிட மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா சமைக்கிறோம், சாப்பிட்றோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம 5 கிலோ செய்ய போகிறோம். பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 கிலோ புலாவ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 200 ml. ஸோ 5 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. சீரகம், புலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் போடணும், பெருஞ்சீரகம் போடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் 1 கிராம் போடுங்க. பட்டை 1 கிராம். இந்த தேவையான பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம், ஏலக்காய், கிராம்பு, இந்த இலை எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 கிராம் போடணும் 1 கிலோவுக்கு. நம்ம 5 கிலோ செய்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்த அளவு போட்டுக்கலாம். இது வந்து எண்ணெய் சூடு ஏறும்போதே வதங்கட்டும். நல்லா சூடு ஏறதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கரிஞ்சிடும், அது ஸ்மெல் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் மாறிடும். அடுத்தது நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோங்க. வெள்ளை வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம். வெள்ளை வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லது, ப்ளஸ் வந்து டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வெள்ளை வெங்காயம் கிடச்சின்னா வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணலாங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்கிற அளவு தான். 1 கிலோவுக்கு வந்து 400 கிராம். தக்காளி அதே மாதிரி 1 கிலோ 400 கிராம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சூடாக எத்தனை வந்துருப்போன்னு பார்த்தேன் நான். புலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரிச்சாக செஞ்சால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்திரி பயிர், அதுவும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி பண்ருட்டி முந்திரி பயிர் A1 குவாலிட்டி வாங்கியிருக்கிறோம். ஸோ அந்த முந்திரி பயிர் போட்டுக்கலாம். வாய்க்கு முந்திரி பயிர் அப்படியே பேர் ஃபஸ்ட்டு குவாலிட்டி, அப்படியே முழு பயிர். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வதங்கணுன்ற அளவுக்கு வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கிடுச்சுன்னா போதும். அடுத்தது வந்து ஒரு 50% வெங்காயம் வதங்கினா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது புதினா போட்டுக்கிறேங்க. புதினா போட்டு ஒரு 1 நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்தது கொத்தமல்லி போட்டுக்கலாம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு 3 பச்சை மிளகா தான் போடும் 1 கிலோவுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகா 6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா அதில் சில்லி பவுடர் மசாலா எதனா ஆட் பண்ணுவோம். இதில் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. காரம்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாவுடைய காரம் மட்டும்தான், வேறு எந்த காரமே கிடையாது. அதனால் பச்சை மிளகா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம். ஓகேங்களா? புதினா கொத்தமல்லி எப்பவும் போடுற மாதிரி 1 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி போட்டுக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஈக்குவல் ரேஷியோவில் வாங்கி அரைச்சிக்குவாங்க 1 கிலோ செய்கிறதுக்கு. நம்ம இப்போ 5 கிலோ செய்கிறதுனால 1/2 கிலோ அரைக்கலாம். அக்காவை போடணும். அக்காவோட நீங்க தான் வீடியோ காட்ட மாட்டேன்றீங்க. எட்ராப்பா. அடுத்தது தக்காளி போட்டுக்கிறேங்க.
அடுத்தது காலிஃப்ளவர் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே வதங்குச்சுன்னா தான் நல்லா சீக்கிரமாக வேகும், இல்லை சாப்பிட்றப்பையும் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றிட்டு போடாதீங்க, எண்ணெயிலே வதக்கிடுங்க. இது போட்டோன்னே பாப்கார்ன் போடுற மாரி இது. அந்த ஷேப் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அடுத்தது கேரட் பீன்ஸ் போட்டுக்கிறோம். எல்லாமே போட்டோம். அடுத்தது ஊற வச்ச பச்சை பட்டாணி போட்டுக்கிறோம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்னென்ன காய்கறி போடணுமோ உங்கள் இஷ்டம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முள்ளங்கிலாம் போட்டுறாதீங்க. கத்திரிக்காய் முள்ளங்கினா போட்டால் சாம்பார் சாதம் மாரி ஆகிடும். தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க. அடுத்தது தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. எப்பவும் போல் 1க்கு 1.5 தான் பாஸ்மதி ரைஸுக்கு தண்ணியோடைய அளவு. கோழி மேயர் அப்படியே தூக்கின்னு வந்து அடுப்பில் போட்டால் சிக்கன் பிரியாணியை மாற்றிடலாம்ல. அலவரமா நல்லா கொதி வந்தது. நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அலசிட்டு நல்லா 1/2 hour ஊற வச்சுருக்கோம். அந்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. மசாலா அரிசி போட்டதும் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் நம்ம தயிர் போடல. புளிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் மட்டும்தான். இப்போ அரிசி தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக லாஸ்ட்டாக கேஷ்நட் டாப்பிங்ஸ் போட்டுட்டு அப்படியே தம் காட்டிடலாங்க. இந்த லெவலில் தம் காட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருந்ததுன்னா சந்தோஷம். இந்த கல் வச்சு நல்லா இருக்கும். நல்லாவே இருக்கும். செய்முறையில் நிறைய நல்லா செஞ்சுக்கிறேன். கொஞ்ச நாளாக கேஸில் செஞ்சு அடுப்பில் செய்யறது. உனக்கு வேற ஒருத்தரும் படம் செடிச்சு எலெக்ஷன் வந்தது தான் வந்தது. பட்டாசு மோளம் ஒரே கும்பலமாக இருக்கிறாங்க மக்கள். இங்கே வந்து பங்குனு ஊற்றுறோம்பா, அதனால பங்குனி ஊற்றுறோமா. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தம் கட்டியாச்சு. தம் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அடுப்பில் செய்கிறப்ப நெருப்பு வந்து நடுவில் வைக்காதீங்க, அடியில் சென்டரில் தீ பிடிச்சிரும். கேஸில் சிம் வைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து சுற்றி ரவுண்டாக ரிங் மாதிரி கட்டணும் நெருப்பை. மேலே கொஞ்சம் நெருப்பு அள்ளி போட்டுருங்க. ஒரு 20 minutes அப்படியே இருந்துச்சுன்னா செமையாக பலன்னு இன்றைக்கி புலாவ் ரெடி ஆகிடும். ஓகே, நம்ம ஒரு 20 minutes கழிச்சு பார்க்கலாம். தம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி சுற்றி கேமராமேன் ரொம்ப டயர்டில் இருக்கிறான்பா. இருக்குமா முடியாதுப்பா. அப்படியே சுற்றி இப்படி காட்டு. இந்த மாதிரி சுற்றி ரிங் மாதிரி கட்டி விடுங்க நெருப்பு. சென்டரில் நெருப்பே வைக்காதீங்க. தம் கட்டி பார்த்தீங்கன்னா 20 minutes ஆகிடுச்சு. இறக்கி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தட்டை திறந்துடும். ஆஹா ஆஹா, வாசனை என்னென்ன பிடிக்குது. வேற லெவல். பிரியாணி தோத்துரும் முழுகுது. ஆஹா, இருக்கு பிரியாணி தோத்துருவானே. வாசனை பேர் டோனி. மக்களே பாருங்க, மக்களே மசாலா போடாமலே வேற லெவலில் வாசனை வருது. வெஜிடேரியன் பியூர் வெஜிடேரியன். டோனிக்காகவே நீ ஸ்பெஷல். நண்பனுக்காக. ஆமாம், நண்பனுக்காக. எங்கள் ஆசையை அடக்கின்னு இந்த வேலையை செய்கிறோம் நாங்கள். ஆசையை அடக்கிட்டா
வேறு லெவல். இதே கலராகுது எப்படி தக்காளியோட கலரும். இதுக்கே ஒயிட் ஆனியன் போட்டோம். ரைஸும் நல்லா நீட்டாக இருக்குல்ல, லென்த் இருக்குல்ல, லென்த்து நல்லா இல்லை முந்திரி பருப்பாக வருது. அடி வரைக்கும் பாருங்கள் ரைஸ் ஒரே சைஸ்லாம் இருக்குது. மூடி வச்சுக்கோமா டோனி? ஹோட்டல் ஆரம்பிச்சிருமா? ஏற்கனவே நம்ம ரிவ்யூ வீடியோலாம் போட்டால் அந்த ஹோட்டல் எங்கிட்டுன்னு சொல்லிட்டு பொருளை கேள்விப்பட்டுறாங்க மக்கள். அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. இந்த ஒரு சேவை மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஹோட்டல்லாம் ஆரம்பிக்கல, அப்படி ஒரு ஐடியாவும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா புலாவ் வந்து வேறு லெவல் வந்துச்சு. இங்கே பாருங்க, வடிச்சுலாம் போடல, ஸ்ட்ரைட்டாக ஒரே தம் தான். வேறு லெவலில் இருக்குது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாம். முந்திரி பயிராக கிடக்கு, நல்லா வாசனையாக இருக்குது. என்னப்பா இவ்வளோ முந்திரி பருப்பு போட்டு வச்சுரா? ரிச்சான புலாவோட ஒவ்வொரு வாய்க்கும் ஒரு முந்திரி பருப்பாக இருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. சொல்லிட்டு நாங்கள் மசாலா நிறையா போட்டு பண்ணுவோம். அப்படி இருந்து இது மசாலா இதில் பண்ணவே இல்லை. ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஒரு டைம் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இது எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் சாப்பிட்ற சீனில் உள்ள வந்துருக்கிறாரு. மை மறந்து சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், ஆனால் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து ஃப்ளேவரிங்க்குன்னு எந்த வித மசாலாவோ இல்லை சாஸோ நம்ம ஆட் பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ், அந்த பச்சை மிளகா காரம் இதுதான். அது நல்லா இருக்குது. நாங்கள் கொஞ்சம் அக்கா வந்திருக்காங்க, எடுத்து சாப்பிடுங்க, அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. வாங்குறோம். இப்போ அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து நாங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது உள்ளே வந்துட்டாங்க. அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. சாப்பிடுங்கக்கா. செம்மையாக இருக்குது. இதேமாரி பார்த்து இதை பார்த்தவங்களாம் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா மறுபடியும் எங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும். சூப்பர் சூப்பர்க்கா, நல்லா இருக்காக்கா? அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து முட்டை செஞ்சோம். இந்த 2 பேட் பாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பங்குனி ஒருத்தர முட்டை சாப்பிட மாட்டேன்றானுங்க. இவனுங்களால நானும் இவன் தெரியும் ஆல்ரெடி வெஜிடேரியன் கொஞ்சம் நாளைக்கு. இவன் திடீர்னு நல்லவன் ஆகிட்டான். வீட்டிலேருந்து ஆடுறாமா, அதனால் நான் தொடவே மாட்டேன்ட்டான். அதனால் நானும் இவனு கூட சேர்ந்து வெறும் சாதம் மட்டும் சாப்பிட்டுட்ருக்கேன். பட் தாத்தா பாட்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா எக் மசால் கொடுக்குறோம். அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் காம்பினேஷன். வேறு லெவல். ரைத்தா மட்டும் இருந்ததுண்ணா அப்படியே ஒரு வண்டி வச்சு சாப்பிடலாம். இன்றைக்கி நமக்கு சாப்பாடு கொடுத்தவங்க பேரை வெளியே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க பேரை நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு நன்றி சொல்லிப்போம். விரைவா இன்று நாம் உண்ணும் உணவு தினந்தோறும் எல்லா உயிர்களுக்கும் எப்போதும் கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி இறைவா. சாப்பாடு நல்லா இருக்காண்ணா? இருங்க வரேன். இப்போ சொல்லுங்கள். சூப்பராக இருக்கா? நீங்கள் தானே காய்கறிலாம் அரிஞ்சு கொடுத்தீங்க, அதான் நல்லா இருக்கு. உங்கள் கை பக்கம் தான். பக்குவத்தை பார்க்கும்போது தெரியுது. அப்படியா? சரி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. ஆமாம், அதே மாதிரி உங்களுக்கு எதனா ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லணும், ஏதாவது நிறைகள் குறைகள் அப்படி இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் கூட பண்ணுங்கள், ஏன்னா அதை கூட பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் பாய்.